இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்னி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடு. இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் நமக்கு நேராய் நீட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாய் ஒரு மனுஷனை தேடுகிறேன். இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன், இந்த சத்தம் கேட்கிற நீயே அந்த மனுஷன். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவருடைய சத்தம் உன் காதில் தொனிக்கட்டும். எழுப்புதல் பற்றி எரியட்டும், எழுப்புதல் வெடித்து சிதறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஜெபம் பண்ணும்படி முழங்காலிலே மணிக்கணக்காய் நிற்கிற ஒரு எழுப்புதல் தேசத்தின் மீது ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வசனத்தின்படி வாழும்படி, வசனத்தை உயிராய் நேசிக்கும்படி, வசனத்தின் ஆவி அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நம்மேல் அந்த ஆவியானவர் ஊற்றப்படும்படி இந்த நாட்களிலே நம்மேல் அழகாய் அக்கினியாய் நிரம்பிக் கொண்டிருக்கிறவருடைய மகிமை நிரம்பிக் கொண்டிருக்கிறது, நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு என்கிற வல்லமையில் அவருடைய பிரசன்னத்தில் நின்று உங்களுக்காக ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் ஆண்டவர் எனக்கு பாராட்டின நல்ல கிருபைகளுக்காக நான் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தை எனக்கு உணர்த்தினார். அதை உங்களுக்காய் சொல்லி நான் ஜெபிக்கட்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் இரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், இரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நிறைய பேருடைய வாயின் வார்த்தைகள் என்ன தெரியுமா? நான் ஜெபித்து என்னத்தை கண்டேன், நான் ஆண்டவரை தேடி என்ன எனக்கு கிடைத்தது, நான் உண்மையாய் அவரை நேசித்து எனக்கு என்ன கிடைத்தது. எதிர்மறையான தோல்வியான வார்த்தைகளை பேசுகிற மக்கள் அநேகர். உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. ஏனென்றால் நமக்கு அருளப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை? எல்லாமே தோல்வி வார்த்தை, பலவீன வார்த்தைகள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அதாவது நாம் எதை பேசுகிறோமோ, அதாவது இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நம்முடைய விசுவாசத்தை அந்த உள்ளத்தில் இருக்கிற உணர்வுகளை, நம்பிக்கைகளை வாய்தான் பேசும். அதனால தான் பேசாமல் இருக்கும் பொழுது அவங்களுடைய காரியம் நமக்கு தென்படுவதில்லை. பேசுகிறவர்கள் அவர்களுடைய ஆழங்களை, அகலங்களை, அவங்களுடைய அளவை நாம் அளவிட முடியும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறேன், ஒரு வியாதினால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த மனுஷனால் நெருக்கப்படுகிறேன், எனக்கு சில பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கிறது, என்னால் மீண்டு வர முடியவில்லை, நான் இவ்வளோ முயற்சி எடுத்து பார்த்தேன், இன்னும் சொல்லி பார்த்தேன், பேசி பார்த்தேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணி பார்த்தேன், அப்படியெல்லாம் சொல்லி சிலருடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக என்ன மனதுருகி ஜெபித்தாலும்
ஜெபம் முடித்த அடுத்த வார்த்தை, அவங்க பேசுகிற வார்த்தை தோல்வி வார்த்தை. நாம் ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருகிற ஆண்டவர், அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு மார்க்கு 11:24 எழுதியிருக்கிறது. ஆனால் நிறைய பேருடைய தோல்வி வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஜெபம் முடித்த உடனே அது என்ன நடக்க போகுது, இது அப்படி தான், இது அப்படி தான் அப்படின்னு இந்த தோல்விகளையே பேசி பலவீனப்படுவது. அதனால் நீ பேசுகிற வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, மரணம் இருக்கிறது. நீ பேசுகிற வார்த்தையில் நீ நல்லவன் என்றும் குற்றவாளி என்றும் தீர்க்கப்படுவாய். நிறைய பேருடைய அந்த தோல்விக்கு என்ன காரணம்? அவங்க வாயின் வார்த்தைகள். அதனால தான் பேசாமல் இருந்தால் பேதை கூட ஞானி. நிறைய பேசுகிற வார்த்தையில் பாவம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் யோபு தன்னுடைய அனுபவத்தை சொல்லும் பொழுது, வாய் சாலாக்க நீதிமானாகிறதில்லை. அதனால் நம்ம பேசும் பொழுது சில வார்த்தைகள், என்ன வார்த்தை பேசுகிறோன்னு தெரியணும். ஏன்னா சில வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள் விட்டுட்டா ஒரு அடி கூட அந்த வலி மறையும், ஆனால் சொல் மறையாது. அது ஒரு கத்தியை போல வெட்டி அவங்க இருதயத்தை காயப்படுத்தி விடும். அதனால் இன்றைக்கு ஒரு ஆலோசனையை கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அது என்னன்னா 9ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீ ரட்சிக்கப்படுவாய், நீ ரட்சிக்கப்படுவாய். இந்த நிகழ்ச்சியை ஃபோன் வழியில் அல்லது டிவி வழியில் எந்த விதத்தில் நீ பார்த்தாலும் ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்படுவாய். எப்படி ரட்சிக்கப்படுவாய்? உயிரோடு எழுந்த இயேசுவை உன் வாயினால் அறிக்கை பண்ணப்படும் பொழுது, இயேசு என்கிற வல்லமை, இயேசு அவர் நம்மை ரட்சிக்க வந்த தெய்வம், அவர்தான் இரட்சகர். அவரால் தான் நம்மளை ரட்சிக்க முடியும். அவரால் அன்றி வேறு ஒன்றையும் நாமளாக செய்துவிட முடியாது. அதனால் ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. அதனால் எடுத்தேன் கவுத்தேன்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்து விடுகிறது இல்லை. மாறாக வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகி இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு, இயேசுவை அறிக்கையிடுகிற விசுவாச வார்த்தை, இயேசுவினுடைய கிரியைகளை, வார்த்தைகளை நீங்கள் கவனித்து பார்த்தால், அவர் மலை பிரசங்கத்தில் 7 பாக்கியவான்களை குறித்து அவர் பேசியிருக்கிறார்ல, அந்த வார்த்தையெல்லாம் பேசுவதற்கு முன்பு அவர் வாயை திறந்து என்று எழுதியிருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து தேவையில்லாத வார்த்தையை பேசாமல், அவர் பேசுகிற ஒரு வார்த்தையும் சத்தியம், அது ஜீவனுமாய் வெளிப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் கூட பேசுவதற்கு ஒரு தேவ வழிநடத்துதல் வேண்டும். ஏன்னா நம்ம பேசுகிற வார்த்தையில் நம்முடைய ஜீவன் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது, நம்முடைய ஜெயமுள்ள வாழ்க்கை இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் அவங்க பேசுகிற வார்த்தையில் தோல்விகள் தென்படும். அவங்க எதை பேசுகிறாங்களோ அதில் தான் அவங்க செயல்படுவாங்க. கர்த்தராகி இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு மட்டுமல்ல, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். ஏதோ ஒரு விதத்தில் பாவத்திலிருந்து நீ ரட்சிக்கப்படணும், விடுவிக்கப்படணும். இயேசு உயிரோடு இருப்பதை உன் வாயிலே பேசுங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரிக்கவில்லை. அவர் மரித்தா இப்போ அவர் நாமத்தில் பிசாசு போகிறது, வியாதிகள் சுகமாகிறது, அவர் நாமத்தில் வெளிப்பாடுகள் வருகிறது, அவர் நாமத்தில் அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. இன்றைக்கு அவர் நாமத்தில் ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். மதம் என்று பார்த்தால் உலகத்தில் கிறிஸ்தவ மதம்தான் பெரிய மதம். ஆனால் அவர் மார்க்கத்தின் தேவன்,
ஒரு நல்ல இயேசுவின் போதனைகளை கடைபிடித்து ஜனங்கள் ஒரு அன்புள்ளவர்களாய் ஒரு நித்திய ஜீவனை சுதந்தரிக்கிறவர்களாய் இருக்கும்படி இயேசுவின் அடிசுவடுகளை பின்பற்றுகிற நல்ல மார்க்கத்துக்கு அவர் தெய்வம். என கண்பானவர்களே, இயேசுவை உயிருள்ளவரை நீ உன் வாயினாலே அறிக்கையிடும் பொழுது ரட்சிக்கப்படுவாய். ஏதோ ஒரு பாவம் நீ ரட்சிக்கப்படுவாய். ஏதோ ஒரு வியாதி நீ சுகமாக்கப்படுவாய். ஏதோ ஒரு பிசாசின் பிடி நீ விடுதலையாக்கப்படுவாய். ஏதோ ஒரு மனித சூழ்ச்சியில் அகப்பட்டு இருக்கிறாய், நீ தப்புவிக்கப்படுவாய். ஏதோ ஒரு தரித்திரம் கடனில் நீ சிக்கொண்டிருக்கிறாய், நீ ரட்சிக்கப்படுவாய், நீ மீட்கப்படுவாய். உன் தரித்திரத்தை அவர் ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். எப்பொழுது? உயிரோடு இருக்கிற இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிடும் பொழுது. காரணம், இந்த இயேசு உயிரோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதனால தான் உயிரோடு இருக்கிற இயேசு உலகத்தின் சகல நாட்களில் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் கூட இருந்தால் நம்மளை அவர் வழி நடத்துவார். அவர் நம்ம கூட இருந்தால் பாவத்திலிருந்து விலக்குவார். அவர் நம்ம கூட இருந்தால் நமக்கு போக வேண்டிய வழியை காண்பிப்பார். அவர் நமக்கு கூட இருந்தால் மனிதனுடைய தந்திரங்களை அந்தரங்கங்களை நமக்கு காண்பித்து தப்பி போகும்படி செய்வார். அதனால் உயிரோடு இருக்கிறவரை நிறைய பேர் செத்து போனவராக ஏதோ ஒரு சர்ச்சில் வாரத்துக்கு ஒரு தடவை அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஏதோ ஒரு எண்ணம், ஒரு விருப்பம் வந்தால், ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரை தேடுவது. அதன் பிறகு அந்த பிரச்சனை மறைந்து விட்டால் ஆண்டவரை அப்படியே விட்டு அவங்க சொந்த காரியமாய் உலகத்தோடு உலகமாய் ஒத்து போவது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவு இல்லை, ஒரு தோல்வி இருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த உயிரோடு இருக்கிற இந்த இயேசு, இவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இவரை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது உண்மையான அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவத்தின் அஸ்திபாரம் என்ன? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 நாம் வாசிக்கலாமா? ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞான ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆமாம், அஸ்திபாரம். இன்னைக்கு அஸ்திபாரம்னா ஸ்தாபனங்கள், கட்டிடங்கள், சடங்காச்சாரங்கள், மனித உபதேசங்கள், இவைகள் என்று நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இல்லைங்க, ரட்சிப்புன்னா வேதம் சொல்லுகிறது, அஸ்திபாரம்னா என்ன தெரியுமா? விசுவாசம். நல்ல அவர் மேலே வைக்கிற விசுவாசம், அப்புறம் ரட்சிக்கப்படுகிற ரட்சிப்பு, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவம், நியாய தீர்ப்பு, அவருடைய வருகை. உயிரோடு இருக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அந்த அஸ்திபாரத்தின் மேல் இருக்கணும். இயேசு உனக்குள்ள உயிரோடு இருக்கிறார். நீ பாவத்திற்கு மரித்திருப்ப. இயேசு உனக்குள் இருந்தால், உயிரோடு இருந்தால் உனக்கு வழி நடத்துதல் இருக்கும். வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது இதில் நீ நட என்ற சத்தம் உனக்கு கேட்கும். இயேசு உனக்குள்ளே உயிரோடு இருந்தால் உனக்கு வெளிச்சம் இருக்கும். உன் பாதைகளெல்லாம் வெளிச்சம் இருக்கும். இயேசு உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு மந்திரம் பழிக்காது, உனக்கு பொல்லாத அந்தகாரங்கள் செயல்படாது. அப்படியே அனுப்பப்பட்டாலும் அந்த தீமை நன்மையாய் மாறும். யோபுக்கு மாறினது போல உனக்கு அது மாறிவிடும். கர்த்தர் அதை மாற்றுவார். உயிரோடு இருக்கிறவர் உனக்குள் இருக்கணும். அதனால தான் யோவான் 14:6 சொல்லுகிறது, வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். அதனால் இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கணும். 1 யோவான் 5:20 சொல்லுது, இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். 1 யோவானில் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது.
எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிற இயேசு உனக்குள் இருப்பார்னா, உயிரோடு இருக்கிற இயேசு வாய் நிறைய நீ நல்ல வார்த்தைகளை, இயேசு என் பட்சத்தில் இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார், என் ஜெபத்தை கேட்கிறார், இந்த சூழ்நிலை மாறும், இந்த கடன் மாறும், இந்த பாவத்தை விடுகிற சத்துவம் வரும், இந்த குடியை விடுகிற சத்துவம் வரும், இந்த பில்லி சூனியம் பலிக்காது, இந்த பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, இந்த காரியம் என்னை தடுக்காது, கர்த்தர் என் முன்னே போய் எல்லாவற்றையும் தடைகளை உடைப்பார், கோணலானவைகளை செவ்வையாக்குவார் என்கிற விசுவாசம் அந்த உயிருள்ளவர் உன் பட்சத்தில் உனக்குள் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். நிறைய பேர் இயேசுவை செத்தவர்களாய் பார்க்குறாங்க, ஒரு கல்லறையில் தேடுகிற வாழ்க்கையாய் இருக்கிறது. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கிரியைகள் செத்து இருக்கிறது. இயேசு உயிருள்ளவர், அவர் கல்லறையில் இல்லை. அங்கே போயிட்டு சடங்காச்சாரமாய் நீங்கள் தேடுவதினால் வசனத்தை மறைத்து மனித உபதேசங்களை நீங்கள் முன்னெடுத்து ஒரு பிரபலமான ஊழியர், ஒரு பிரபலமான ஒரு ஸ்தாபனம், இப்படி அப்படி என்று நீங்கள் வசனத்தை விட்டு இயேசு உயிருள்ளவர், இயேசுவை மரித்தவராய் நீங்கள் வைத்திருப்பதினால உங்கள் ஜெபத்திலே வல்லமை இல்லை, உங்கள் கிரியைகளிலே வல்லமை வெளிப்படவில்லை. ஆனால் நான் பேசுகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். இந்த இயேசுவை உண்மையாய் தேடும் பொழுது அவர் தென்படுகிறார். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை இயேசு தர முடியும். அதனால் நீ ரட்சிக்கப்படுவே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, மரணத்திலிருந்து, பொல்லாத தரித்திரத்தில் இருந்து, பிசாசின் கட்டுகளில் இருந்து, பொல்லாத இருளின் வல்லமைகள் இருந்து நீ ரட்சிக்கப்படுவாய். உயிரோடு இருக்கிற தேவன் எழுப்பின இயேசுவை, உயிரோடு இருக்கிற இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிடும் பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய், நீ ரட்சிக்கப்படுவாய். நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தகப்பனே, ஆண்டவரே, எனக்கு ஏன் ஒரு மாற்றம் வரலை? ஏன் என் குடும்பம் அப்படி இருக்கிறது? ஏன் என் பிள்ளைகள் இப்படி இருக்கிறாங்க? சோர்ந்து போய் நான் ஜெபிக்கிறேனே, நான் சர்ச்சைக்கு போகிறேனே, நான் காணிக்கை கொடுக்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில் மாற்றம் வரவில்லை? அப்படி ஒரு சோர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு உம்முடைய பாதத்தை பிடித்து நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு உம்முடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமையை காண்கிற ஒரு அற்புதம் அவர்களுக்கு நடப்பதாக, ஒரு அதிசயம் நடப்பதாக, உடைய பலத்த கரம் அவர்களுக்கு வெளிப்படுவதாக, அவர்கள் மேல் இருக்கிற நுகத்தடிகள் உடைவதாக, அவர்களுக்கு ஒரு பிரதட்சியமான உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை அவர்கள் மீது உதிப்பதாக, அவர்கள் வாயெல்லாம் விசுவாச வார்த்தைகளால் நிரப்பப்படுவதாக, அவர்கள் விசுவாச ஆவினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெப வல்லமை, அப்படிப்பட்ட வசனத்தை அறிவினால் நிரப்பி அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிற, ஆவியானவரால் நடத்தப்படுகிற அனுபவத்தில் வரும்படி உம்முடைய நாமத்தில் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை கேட்டு அப்படி நீ செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவனுடைய அக்கினி, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி இந்த நாட்களில் நம்மேல் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய மனுஷருடைய நெற்றிகளில் அடையாளம் போடு.